சாப்பாடு 25 ரூபா தான், பார்சலுக்கு 25 ரூபா தான். ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். 20 ரூபாய் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த அரிசி விலை கொஞ்சம் குடிச்சு நான் போகிற அரிசி இருக்கையில் 20 ரூபாய்க்கு போட்டோம். இப்போ அரிசி 70 ரூபா ஆயிடுது. அதனால ஒரு 5 ரூபா இந்த ஜனவரி மாதத்துலேருந்து தான் கூட்டணும். எளிய மனிதர்களால் சக எளிய மனிதர்களோட கஷ்டத்தை சுலபமாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி தென்காசி மாவட்டம் சுரண்டை கிராமத்தில் சிறு டிஃபன் கடை மற்றும் டீ கடை நடத்துகிற கிருஷ்ணசாமி அண்ணனும் அவருடைய தம்பிகளும் சேர்ந்து சைவ மதிய சாப்பாட்டை 25 ரூபாய்க்கு கடந்த 5 வருடங்களா கொடுத்துட்டு வராங்க. அந்த பகுதி முதியவர்கள், ITI மாணவர்கள்னு பலரும் இந்த 25 ரூபாய் சாப்பாட்டின் மூலமா பலனடைகிறாங்க. கிருஷ்ணசாமி அண்ணனுடைய இந்த வெள்ளந்தி பேச்சு லாப நோக்கம் இல்லாம எவ்வளவு நிறைவா இந்த உணவு சேவையை இவர் செய்யறாருங்கிறத நமக்கு காமிக்குது. 25 ரூபாய்க்கு நான் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டேன். ஒரு வடையும் காப்பியும் தான் நம்ம 20 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். இன்னைக்கு வயிற்றுக்கு நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிடாம வயிறு வலி வந்துடும். இன்னைக்கு தான் நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த அக்காட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு வந்து ஒரு ரசம், ஒரு சாம்பார், ஒரு கூட்டு, ஒரு கப்பளவு சாப்பாடு, அதெல்லாம் கண்டிப்பாக இலையில தான் கொடுக்குறோம். வேற பேப்பர் எல்லாம் கண்டிப்பாக போடுறதே கிடையாது. ஒரு உதவி பண்ணுமே அப்படிதான். ஆமாம், பெரிய ஆளுக்கு நிறைய முடியாமலாம் வரும். சில சாப்பிட்டு துட்டுலன்ட்டு போவோம். அதையும் கண்டுக்கிட மாட்டோம். ஆனால் இப்போ அது இல்லாமல் இப்போ இங்கே IT படிக்க பையங்க எப்படி மத்தியானம் 10 பேர் வருவாங்க. இப்போ இதில் மேக ஒரு IT பொண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து பிள்ளையக்காடு வரும். எப்படியும் சின்ன பிள்ளை அதுக்கு மேலே ஒரு டீ காப்பி குடிக்க துட்டு தானே அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிட்டு இருக்கோம். IT கிட்ட தான் இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. 25 ரூபாய்க்கு நல்லா டேஸ்டா நல்லா இருக்கு. கம்மியா இருக்கு ரேட்டு. 100 ரூபா சாப்பாடு அடி சாப்பிட வேண்டி இருக்கும். இங்க இருந்தா 25 ரூபா தான். 5 பேர் வந்திருக்கோம். டெய்லிங்க தான் சாப்பிடுவோம். யாருக்காவது கொடுத்தாலும் ஒரு தான தர்மம்னு கொடுக்கறதோட இது தொழிலா வச்சு விடுவோமே, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஒரு வடையும் ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். நான் எங்களுக்கு இந்த லைன்ல வந்து சாப்பாடு எங்க லைன்ல வந்து 100 ரூபா 80 ரூபா. இங்க நான் 25 ரூபாய் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு ஆலங்குளம் பக்கம். அதை எல்லாம் சொல்லுவாங்க, கூட ஒரு கூட்டை போட்டு ஒரு மோரையும் போட்டு 60 ரூபா ஆக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு கூட்டையும் போட்டு அதை 60 ரூபா ஆக்கிறத விட கதை இப்படியே போட்டோம். எவனும் பெரிய ஆளுக்கு வந்து அதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியா இருக்கலாம். சின்ன பெரிய ஆளுக்கு வந்து 60 ரூபா போட்டு 60 ரூபாய் சாப்பிட முடியாது. சொத்தையும் ஒம்பா போவோம். அது துட்டும் அதிகமாக வாங்கின மாதிரி இருக்கும். அதனால இது நல்லா இருக்கு. இது அதாவது போதுமான அளவுக்கு இருக்கு. அதனால இதை அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். 25 ரூபா ஜாப்பானும் கூட்டு 2000 வாட்டி கேட்டா வைப்பாங்க. இதனால கேட்டா தருவாங்க, வைப்பாங்க. நம்ம இஷ்டம்னா ஊத்திக்கலாம். எதுனாலும் சின்ன குழந்தைங்களாம் ஒரு குழந்தை 2 குழந்தை வருதுன்னா ஒரு சாப்பாடு 2த்துக்கும் பகிர்ந்து கொடுத்துருவோம். அதெல்லாம் ஆமாம் ஆமாம். ஒரு சாப்பாடு மூட்டோட சாப்பிட முடியாது. ஒரு குழந்தை சாப்பிடாதுல்ல. ஒரு கப்பில் கொடுக்கோம்னா ஒரு குழந்தை இவ்வளோ தான் சாப்பிடும். அது ஒரு கப்பில் கொடுத்து அது மூட்டோட சாப்பிடாதுல்ல. அதுக்காண்டி அதை எப்படி கட்டினா கொடுத்துருவோம். எங்கள் அப்பாலாம் இதில் பாதி சாப்பாடும் சாப்பிடுவார். மிச்ச சாப்பாடு எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மையே அப்படித்தான். ஒரு ஆளுக்கு கொஞ்சம் வயசான ஆளுக்கு ஒரு ஆளுக்கு போதும். கூடுனா இந்த இது இது 1.5 சாப்பாடு சாப்பிட்டா சின்ன பையன். இப்போ நான் சாப்பிட்டோன்னா 1.5 சாப்பாடு ஒரு ஆம்லேட்டு போதும். அதாவது சாப்பிட்டு போகிறாங்கன்னா நாங்கள் ஒரு கப்போல வைக்கோமா, சிம்பிளாக சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிடும். அதிகமாக சோத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது முதல் பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்து தேவைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரூபா. இல்லை 1.5 கப்புன்னு சொல்லிட்டோம்னா அது 40 ரூபா. அது தேவை தங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் இது வேண்டாம். சோறு வந்து வேஸ்ட் ஆகாது. நல்லா இருக்குது. 25 ரூபாய் ஒரு ஆள் உள்ள சாப்பிட அளவு இருக்கும். அளவு சாப்பாடு தான் இருந்தாலும் அது போதும். ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம், வைக்கலாம். ரேஷன் அரிசிலாம் கிடையாது. நல்லா இந்த அரிசி தான். கடையில் வயசானவங்களுக்கு வீட்டில் பொம்பளை இல்லை ஆளெல்லாம் இங்கே வந்து பார்சல் வாங்கிட்டு போவாங்க. டீ கடை வச்சு இப்போ 19 வருஷம் ஆகிட்டு. எங்கள் சாப்பாட்டுக்காண்டி நாங்கள் இதை துவங்கினோம். முதல் 1 கிலோ அரிசி தான் போட்டோம். இப்போ நாங்கள் 3 பேர் நிற்கமாக சாப்பிட்டு விடுவோம். 1-2 பெரிய ஆளுக்கு வந்தால் கொடுப்போம். இப்போ அதே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டு இப்போ ஒரு யார் கேட்டாலும் இப்போ ஆட்டு மாதிரிலும் இங்கே செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ கடைக்குன்னு ஒரு 4 கிலோ அரிசியை போட்டுக்கிடுவோம். நல்லா இருக்கு. டேஸ்டா அழகா இருக்குது. சாப்பாடு அவளுக்கு கட்டாத ஒரு 5 ரூபா கூட வைக்கலாம். சமையல் செய்து வந்து எல்லாமே விறகு அடுப்பு தான். கேஸ் அடுப்பு இந்த நம்ம வடை இது ஸ்நாக்ஸ் போட மட்டும்தான். என்ன பாருங்க, இந்த பையங்க வராங்களா? இந்த பையங்க வந்துட்டு இருக்காங்களா? வாங்கடே உட்காருங்க. உள்ள வாங்க. காசு கம்மி, நல்லா வயர் நம்புது. வேற இடத்துல சாப்பிட்டா 100 ரூபா சாப்பாடு. நாங்கள் ஒரு 5 பேர் இருந்துக்கோம்.
வந்து எல்லாருமே வேலை பார்க்குற ஆள், இந்த கொத்த வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, இன்னும் இந்த வயசாளிகள் அதெல்லாம் வருவாங்க. சாப்பாடு 12 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரும். காலி ஏறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா 12 மணி 1:30 வரை இருக்கும். பார்சல் தான் நிறைய போகும். இது வந்து தென்காசி மாவட்டம். முதல் திருநெல்வேலி மாவட்டம் வந்து இப்போ தென்காசி மாவட்டமாக இருக்குது. ஊர் வந்து சுரண்டை. ஆமாம், சுரண்டை வரகுணா ராமபுரம். ஏத்தாப்பில் இருக்குது நம்ம வடக்கத்தியம்மன் கோயில். ஆமாம், அதுக்கு ஏத்தாப்பில் சேர்மன் டீஸ்டாக முதல் ஆரம்பித்தோம். ஆமாம், கடை ஆரம்பித்து 20 வருஷம் ஆகிடுது. எங்கள் அண்ணன் 1 வருஷம் பார்த்து பிறகு ஆனதாப்பில் நான் 19 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தென்காசிக்கு வந்தாக்கி தென்காசிலேருந்து சுரண்டைக்கு பஸ் இருக்குது. சத்திர ரூட்டாகவும் இருக்குது, வாடியூர் ரூட்டாகவும் இருக்குது. 2 ரூட்லேருந்து வரலாம். அதுக்கடுத்து சுந்தரவண்டி ரூட்லேயே இருக்குது. 3 வழியாக இருக்குது சுரண்டைக்கு பஸ் வருது. வருமானம் வந்து டீ கடை தான். இப்போ எனக்கு வரக்கூடிய வருமானத்தில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஏதாவது கொஞ்சம் உதவி, யாருக்காவது இந்த மாதிரி சாப்பாடு கொடுங்க, 20 சாப்பாடு கொடுங்க அப்படின்னு யாருக்காவது உதவி பண்ண மாதிரி இருந்தாலும் அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். 97 88 74 17 62. சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிடக்காண்டி பொங்கினது 1 கிலோ அரிசி பொங்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 4 கிலோ அரிசி பொங்குதோம். நம்மளால் அவ்வளோதான் முடியுது. ஆமாம் ஆமாம்.